ஈரோட்டில் டிசம்பர் 18ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஈரோட்டில் தாவேகா பொதுக்கூட்டம் நடத்த செங்கோட்டையன் மூலம் அனுமதி கோரப்பட்ட நிலையில் காவல்துறை தரப்பில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளால் இழுபறியானது. இந்த சூழலில் பெருந்துறை அருகில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அனுமதி பெறப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தாவேகா நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் வருகின்ற 18ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சரளை பகுதியில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் பரப்புரை கூட்டம் நடைபெற உள்ளது என்றும் இதற்கான முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இணைகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எந்த கட்சியினர் சொன்னதை விட அதிமுக மாறும் எங்க நீங்களே இருக்கிற அவர் கருத்து கேட்டாங்க. என்ன கூட்டம் நடத்துவதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. வழக்கு பெண்டிங் இருக்குங்க, அது தனி செப்பரேட். அது புரியுதுங்களா? அதுக்கு இதுக்கு இணைக்கூடாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்திலே சேர்ந்தாச்சு. புரியுதுங்களா? என்னை உறுப்பினர் நீக்குவதற்கு 72 இருந்திருக்கிற தலைவர் காலத்திலே இருக்கிற அது உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன். என்னை புதிதாக வந்தவர்கள் நீக்க இயலாது. அதுதான் அந்த ரீசன். அது சொன்னது 250 பேருக்கு 2500 பார்க்க வேண்டியதாங்க. அதுக்குள்ள பதில் சொல்ல வேண்டிய அவங்க. அது தேர்தல் ஆணையம் தான் தெளிவான விளக்கத்தை சொல்லுவார்கள். அவங்களும் முடிவு செய்யணும். எல்லா கேஸும் பெண்டிங் இருக்கிறாங்க. 7 கேஸ் பெண்டிங் இருக்கு. அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி ஆகும். நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தை சேர்ந்துட்டேன். கடுமையா உழைக்கலாம் முடிவு பண்ணியாச்சு. என்னை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது.